ஹாய் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சரி, ஓகே, நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நம்ம எல்லோரும் ட்ரெயினில் போகலைனாலும் ட்ரெயினை பார்த்துருப்போம், கம்பார்ட்மெண்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த கம்பார்ட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து நம்பர் எழுதியிருப்பாங்க. ஒரு ஆல்ஃபபெட்ஸில் ஒரு 4-5 லெட்டர் எழுதியிருப்பாங்க. நம்பர் ஒரு 6-7 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நம்பருக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? சரி, ஓகே, அதை பார்க்கலாம். எல்லாருக்குமே ட்ரெயினில் போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஹில் ஸ்டேஷனில் ட்ரெயினில் போனால் எல்லாருக்கும் ரொம்ப விருப்பமாக இருக்கும். எஸ், இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா கம்பார்ட்மெண்ட்ஸ்க்கு வெளியே நம்பர்ஸ் எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி லெட்டர்ஸ்லாம் எழுதியிருப்பாங்க. கம்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா வெளியே இறங்குற இடத்துலையும் எழுதியிருப்பாங்க, ஏறுற இடத்துலையும் எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே எங்கே போனாலும் நம்ம போய்க்கிற அளவு இதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதான். பட் ஆனால் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இதில் இருக்குது. எல்லா ட்ரெயின்லையுமே இந்த மாதிரி ஒரு 6-7 டிஜிட் நம்பர் இருக்குங்க. இந்த 6-7 டிஜிட் நம்பருக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, அதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் 2 நம்பர் வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் இயர். மீதி இருக்கிற நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏசி கம்பார்ட்மெண்ட்டா, இல்லை நார்மல் கம்பார்ட்மெண்ட்டா, இல்லை ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டா அப்படின்னு காமிக்கிறதுக்கான நம்பர்ஸ். சரி, இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போது நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 8439 இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட்டில் இருக்க 84 வந்து பார்த்தீங்கன்னா 1984 மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இதுவே 004 இல்லை 0402 அப்படின்லாம் இருந்துச்சுன்னா 04ன்றது 2004, 2002 அந்த மாதிரிக்கான அர்த்தம். மீதி இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 001லேருந்து 25 வரைக்கும் ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க. அடுத்து 25லேருந்து 50 வரைக்கும் ஏசியில் 2T 1Tன்னு வரும். அதாவது சீட்டரும் வரும், நார்மல் ஏசி கம்பார்ட்மெண்ட்டும் இருக்கும். அந்த மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 50லேருந்து 100 வரைக்கும் 2T மட்டும், 150 வரைக்கும் 3T மட்டும். இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்குது. கடை 800 வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா WCR, EF, NF அப்படின்லாம் போட்டிருந்தாங்க அப்படின்னா அது வந்து சென்ட்ரல் ரயில்வேயால் மேனுஃபேக்சர் பண்ணது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்களே, CN, CW, CB, CL இந்த மாதிரி நிறைய எழுதியிருப்பாங்க. இதுக்கான அர்த்தமும் அதுதான். 3 டயர் ஸ்லீப்பர் கோச், 2 டயர் ஸ்லீப்பர் கோச், அதுவும் இல்லாமல் ஸ்டேட் சலூன், டூரிஸ்ட் கார், இந்த மாதிரி பேண்ட்ரி எல்லாமே இருக்கிறதுக்கு பேர் தான் அவங்க வந்து நார்மலாக கூப்பிடாமல் அதுக்கான கோடு வச்சு செய்கிறாங்க. கண்டிப்பாக நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரெயினில் ஏறும்போதோ இல்லைனா ட்ரெயின் எங்கேயா பார்க்கும்போதோ இந்த நம்பரை நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என் ஞாபகம் வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரி, ஓகே, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ஆல் கொடுத்துக்கோங்க.